வரேன். ஆனா பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதுல அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்க பிரபாகர் ராஜா பதிவு செய்தார். இந்த திருக்குறளுக்கு இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார். நான் அரசு உரிமை குழுவாக 2006 2007 ஆய்வுக்கு சென்ற போது இங்கு விவேகானந்தை பார்ப்பதற்கு வட இந்தியர்கள்லாம் வராங்க. ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு வந்து திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும் ஒரு பரிந்துரையை நான் கொடுத்தேன். 2006 2007 கொடுத்தது இப்போதுதான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுலயும் கூட அங்க இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்னைக்கு என்கிட்ட வந்து, அண்ணா அவங்க வேற சித்தாந்தம் உள்ள ஒரு விவேகானந்தா, அதனால அங்கிருந்து வர்றத நீங்க பரிந்துரை பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தா யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய அரசு அது இந்த புலவர் நம்முடைய புலவர் போன்றவர்கள் எல்லாம் அழைச்சு பேசினாங்களா எப்படின்னு தெரியல, இதை கன்வின்ஸ் பண்ணி பாலம் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு காலத்துல இங்க திருவள்ளுவர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள்ல இருக்கும், திருக்குறள் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் இல்லாம போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே இல்லை. இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில ஒரு பிடிச்சேன். ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை, ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன், பதில் இல்லை. திருவள்ளூர் படம் இல்லை, குரல் இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே அமைச்சர் சொன்னார், இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து 500 வண்டி வாங்கியிருக்கோம், அதுல நாங்க திருவள்ளூர் படத்தை வச்சிருக்கோம், திருக்குறளை வச்சிருக்கோம்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார். ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு 2012ஆம் ஆண்டு ஆட்சி முடிகிற தருவாய் 2011 காங்கிரஸ் வேட்டி கட்டி தமிழன் ப. சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில உட்காந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், இது உங்களால் முடியும், உள்துறை அமைச்சர் நீங்கள், உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன். யாரும் சொல்லாத நல்ல விடயமா இருக்கு, கண்டிப்பா நான் செய்கிறேன் என்று சொன்னார். நான் செய்யல. அதே மாதிரி தமிழ் ஆட்சி மொழியை குறித்து பேரரசர் அங்க சொன்னாங்க, 5ஆவதுல கூட இல்லைன்னா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டம் பெறலாம் என்கிற அவலம் இன்றும் தொடர்கிறது. இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போனாங்க. இன்னமும் அந்த சட்டத்திற்கு தீர்வு காணப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காம ஒரு பாடமொழியாக